உங்களுக்கு பிரசங்கம் இருந்தா சொல்லுங்க. நான் என்னுடைய பிரசங்கம் முடிஞ்சோன்னு நீங்க பிரசங்கம் பண்ணிக்கணும். சரியா? இப்ப என்னுடைய பிரசங்கத்தை கேட்க எத்தனை பேர் விருப்பம்? මගේ දේශනාවන කැමති නේද? අමේ මේ එක්කෙනෙකුට කැමති නැතකො ඉතින් හරි කමන්නේ. කැමති නැහැ හරි කැමති හරි ඒක ආන්නම වෙලා තියෙනවා. விரும்பியோ நீங்க விரும்பாமையோ நீங்க கேட்டு ஆகணும். சரி, வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்க வேதம் இந்துதான், ஆனா நான் பைபிள் சர்ச்சுக்கு போறேன். இந்த வசனம் தெரியும். தேங்க்யூ, நன்றி. சிங்களம் கேவா நம்புறது நம்ம ස්වායික පුත්‍ර වූ අපගේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේ ක්‍රිස්තුන්ගේ සහායීමට නුඹලා කැඳවා දෙවියන් වහන්සේ විශ්වාසව සිටින්න සේක. තවසර කියවන ස්වාවික පුත්‍ර වූ අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේ ක්‍රිස්තුන්ගේ සහභාගීකමට නුඹලා කැඳවාගත් දෙවියන් වහන්සේ விசுவாச சிஜேக. புரியுதா? இப்ப நான் தமிழ் இன்னொரு வாசிக்கிட்டேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அப்ப இதுல ரெண்டு கேள்வி இருக்கு. தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற, அது யாரு? தம்முடையண்டா யாருக்கோ ஒரு சொந்தமானவர் தான் இப்ப ரெண்டு பேரும். அந்த வார்த்தை அப்படின்னு சொல்ல, தம்முடைய குமாரனும். அப்ப இது யாருக்கோ சொந்தம். இந்த குமாரன் தம்முடைய கர்த்தருமா இருக்கிற, அப்ப அந்த கர்த்தருமா இருக்கிறவரும் ஒருத்தர் தான். அப்ப பிதாவானவருக்கு சொந்தமான கர்த்தருமான குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பேரு இயேசு கிறிஸ்து, அவர் உடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். யாரோட ஐக்கியமா நீங்க இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோட கூட ஐக்கியமா இருக்கணும். දැන් අපි එකමුතු නැත්නම් එක්සිට් නැත්නම් අපි කැඳවාගත් දෙවියන් වහන්සේ මොකද? දෙවියන් වහන්සේ කොහොමද?